Decode the world unfiltered. ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர கெடுவை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதா திடீர்னு அறிவிச்சிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே கடந்த 2 நாட்களாக மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்திருப்பதா ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கிறதுக்கு வழங்கப்பட்ட 48 மணி நேர கெடு இன்று நள்ளிரவோட முடிய இருந்துச்சு. ஏன்னா ட்ரம்ப் ஒரு கெடு வச்சிருந்தார். ஆனால் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அடுத்த 5 நாட்களுக்கு ஈரான் மீதான இராணுவ தாக்குதலை ஒத்திவைப்பதா இப்போ சொல்கிறார். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டாமர், அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப், இவங்க 2 பேருக்கு இடையில இருந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரியுது. ஆனாலும் மொத்த இராணுவ நடவடிக்கையையும் அமெரிக்கா ஒத்திவைக்குதா அல்லது எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் மட்டுமா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இல்லை. ஒருவேளை அமெரிக்கா தன்னுடைய மின் நிலையங்களை தாக்கினால் பதிலுக்கு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கும் மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்கக்கூடிய நிலையங்களை தாக்கி அழிப்போம் அப்படின்னு ஈரானுடைய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC எச்சரிக்கை கொடுத்திருந்துச்சு. ஆனாலும் ட்ரம்ப் தன்னோட உத்தரவில் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருந்த கச்சா எண்ணெயினுடைய விலை ஓரளவுக்கு குறைய தொடங்கியிருக்கு. ஒரு பக்கம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை வெற்றி அப்படின்னு சொல்றார் இல்லையா, இன்னொரு பக்கம் ஈரான் அதனை முற்றிலுமாக மறுக்கிறது. அமெரிக்காவோட எந்த விதமான நேரடி அல்லது மறைமுக பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் ஈடுபடவில்லை அப்படிங்கிறதான் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட். ட்ரம்ப் தன்னோட கெடுவை நீடித்தது ஈரானின் பதிலடிக்கு பயந்துதான் அப்படின்னு ஈரான் தொலைக்காட்சிகள் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு கிளவுன் அப்படின்லாம் ஈரானிய ஊடகங்கள் கூறக்கூடியதாக பார்க்குறோம். இது ஒரு பக்கம், எப்போயுமே ஊடக போட்டியும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், மேற்குலக ஊடகங்கள் ஒரு விதமாக செய்திகளை சொல்கிறது, அதே போல் இங்கே ஈரானுடைய ஊடகங்கள் வேறு விதமாக சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் இத்தகைய சூழல்களில் நாடுகள் நேரடியாக பேசாமல் ஓமன் அல்லது சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் மூலமாக தான் செய்திகளை பரிமாறிக்கொள்ளும். ட்ரம்ப் இதனை பேச்சுவார்த்தைன்னு அழைக்கிறாரு. ஆனால் ஈரான் இதனை ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையாக கருத மறுக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய ஹார்ட்லைனர்ஸ் அமெரிக்காவோட பேசுவதை விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய இணைய கேபிள்களை அறுப்போம்னு ஈரான் விடுத்த எச்சரிக்கை காரணமாகவும் ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. இந்த நிலையில தான் வடக்கு இஸ்ரேல் எல்லையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதல்கள் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கின்றன. வடக்கு இஸ்ரேலில் முக்கிய நகரங்களான ஹைஃபா, அதுபோல் சாஃபெட், இந்த பகுதிகளை நோக்கி நூற்றுக்கணக்கான கத்யூஷா அப்படிங்கிற ரக ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா ஏவி இருக்கு. ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை லெபனான் எல்லை பகுதியில் இருக்க கடுமையாக வான்வழி தாக்குதல்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய ஆயுத கிடங்குகள், அது மட்டும் இல்லாமல் கட்டளை மையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பை முடக்கிறதுக்கு இஸ்ரேல் மேற்கொண்டு வரக்கூடிய உள்கட்டமைப்பு அழிப்பு நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாக அல் கஸ்மியா பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது தகர்க்கப்பட்டிருக்கு. ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை கடத்த பயன்படுத்தக்கூடிய லிட்டானி ரிவர், அதுக்கு குறுக்க இருக்கக்கூடிய அனைத்து பாலங்களையும் அழிக்குமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இராணுவத்திற்கு உத்தரவு போட்டிருக்காரு. தெற்கு லெபனானில் முக்கிய நகரமாக இருக்கிறது டயர். அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பாலத்தின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் 4 மிசைல்ஸை வீசி தாக்கியிருக்கிறாங்க. இதில் பாலம் கடுமையாக சேதமடைஞ்சு பயன்படுத்த முடியாத நிலைக்கு போயிருக்கு. 170 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய லிட்டானி ரிவர் தான் தெற்கு லெபனான மற்ற பகுதிகளிலிருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் அல் கஸ்மியா பாலம் போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்புல்லா வீரர்கள் ஏவுகணை ஏவுதளங்களை வடக்கு லெபனானிலிருந்து தெற்கு எல்லைக்கு கொண்டு வருவதை தடுக்கிறது தான் இந்த பாலம் அழிக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. பாலங்களை அழிப்பது பெரிய அளவிலான தரைவழி போரை இஸ்ரேல் தொடங்க போவதற்கான அறிகுறி அப்படின்னு அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இந்த பாலம் தகர்க்கப்பட்டதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கு. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய நடான்ஸ் அணுசக்தி மையத்தின் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக டிமோனா நகரத்துக்கு சற்று வெளியில் அமைந்திருக்கக்கூடிய நெகேவ் அணு ஆராய்ச்சி மையம், நெகேவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் மேலே
ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. ஈரான் தன்னுடைய நிலப்பகுதியிலிருந்து ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி டெமோனா நகருக்குள்ள விழுந்திருக்கின்றன. குடியிருப்பு கட்டடங்கள் மீது ஏவுகணைகள் நேரடியாக விழுந்ததுனால பல வீடுகள் தரைமட்டமாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஷிமோன் பெரேஸ் நெகேவ் அணு ஆராய்ச்சி மையத்திற்கு இதுக்கு நேரடியான பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அணுசக்தி முகமை சொல்லியிருக்கிறாங்க. 1950களுடைய இறுதியில் பிரான்ஸ் நாட்டோட உதவியோட ரகசியமாக கட்டப்பட்டது தான் இந்த இடம். 1960களின் தொடக்கத்தில் இது செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் மற்றும் அணுசக்தி திட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷிமோன் பெரஸ் நினைவாக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமாக இது ஆராய்ச்சி மையம் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே தான் தயாரிக்கப்படுதா சர்வதேச வல்லுநர்கள்லாம் நம்புகிறாங்க. ஆரோ, டேவிட் ஸ்லிங், அது மட்டும் இல்லாமல் அயன்டோம் போன்ற ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த மையம். இதனுடைய வான்பரப்பில் விமானங்கள் பறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் வழி தவறி வந்த தன்னுடைய சொந்த நாட்டு போர் விமானத்தையே இஸ்ரேல் சுட்டு வீழ்த்திய வரலாறும் உண்டு. 1967ஆம் ஆண்டு புகழ்பெற்ற 6 நாள் போர் தொடங்கிய இந்த முதல் நாளில் இஸ்ரேலிய விமானப்படைக்கு சொந்தமான டசான்ட் ஒரகான் ரக போர் விமானம் ஒன்று ஜோர்டான் நாட்டோட போரில் சேதமடைஞ்சு திரும்பிட்டு இருந்துச்சு. விமான கட்டுப்பாட்டை இழந்து மிக தாழ்வாக பறந்து இந்த டிமோனா அணு ஆராய்ச்சி மையத்தில் தடை செய்யப்பட்ட வான் பரப்புக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. அந்த விமானம் தன்னுடைய சொந்த நாட்டு விமானம் அப்படின்னு அடையாளம் காண முடியாத சூழலில் டிமோனாவை பாதுகாத்து கொண்டிருந்த இஸ்ரேலுடைய சொந்தமான ஹாக் ஏவுகணை தடுப்பு அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துச்சு. அன்று ஒரு ஏவுகணை மூலமாக பாதுகாக்கப்பட்ட இந்த மையம் இன்றைக்கு ஆரோ, டேவிட் ஸ்லிங், அதுபோல் உலகின் அதிநவீன அடுக்குமுறை பாதுகாப்பு அமைப்புகளால் பாதுகாக்கப்படக்கூடியதாக மாறியிருக்கு. ஈரான் இந்த அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் நடத்திய பிறகு முர்தகாய் வனுனு அப்படிங்கிற பெயரையும் நெட்டிசன்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வர்றாங்க. இந்த முர்தகாய் வானுனு அப்படின்னா என்ன, யார் இது, என்ன பேர் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். அவர் இஸ்ரேலுடைய அணுசக்தி ரகசியங்களை உலகத்திற்கு அம்பலப்படுத்தியதுனால விசில் ப்ளோயர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் டிமோனா அணு ஆராய்ச்சி மையத்தில் 9 ஆண்டுகள் நியூக்ளியர் டெக்னீஷியனாக பணியாற்றியிருக்காரு. இஸ்ரேல் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அதனை உலகுக்கு தெரியப்படுத்த முடிவு செய்கிறார். அவர் ரகசியமாக அணு உலைக்குள்ள 50க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் எடுத்தார். 1986 லண்டனுக்கு போன அவர் தி சண்டே டைம்ஸ் பத்திரிகையிடம் தான் எடுத்த புகைப்படங்களையும் தகவல்களையும் ஒப்படைக்கிறார். இது மூலமாக இஸ்ரேல் ஏற்கனவே 100 முதல் 200 அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை உலகம் முதலாக அறிய முடிந்தது. அதுவரைக்கும் இஸ்ரேல் ஒரு அணு ஆயுத நாடு என்பதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளாமல் நியூக்ளியர் ஆம்பிகுட்டி அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றி வந்துச்சு. இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் சிந்தி அப்படிங்கிற பெண் மொசாட் ஏஜென்ட்டை வச்சு வானுனுவை மீண்டும் இஸ்ரேலுக்கு கடத்தி கொண்டு வருது. தேச துரோகம் மற்றும் உளவு பார்த்தல் குற்றங்களுக்காக 18 ஆண்டுகள் சிறை தண்டனையை இஸ்ரேல் நீதிமன்றம் விதிக்குது. அவர் அந்த 18 ஆண்டுகளில் 11 ஆண்டுகளை தனிமைச் சிறையில் கழித்தார். 2004 அவர் விடுதலை ஆனார். ஆனால் இன்றும் அவர் இஸ்ரேலை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் பிரிட்டனோட டியாகோ கார்சியா அப்படிங்கிற இராணுவ தளம் மீது ஏவுகணை வீசி தாக்கியதாக வெளியாகக்கூடிய செய்திகளை ஈரான் மறுத்திருக்கிறது. டியாகோ கார்சியா மீதான தாக்குதல்ங்கிறது ஒரு இஸ்ரேலிய சதி, அதாவது ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் அப்படின்னும், உலக நாடுகளை தங்களுக்கு எதிராக திருப்ப திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய பொய் அப்படின்னும் ஈரான் சொல்லியிருக்குது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் ஏவுகணைகளுடைய வரம்பை நாங்கள் 2000 கிலோமீட்டருக்கு உள் மட்டுமே வைத்திருக்கிறோம், அதற்கு மேலே தாக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமரும் ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஈரான் மறுத்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சில ஆதாரங்களை முன்வைக்கின்றன. ஈரான்ல இருந்து 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதை அமெரிக்க உளவு செயற்கைக்கோள்கள் படம் பிடிச்சிருக்கிறதா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கு. ஈரான் தன்னுடைய விண்வெளி திட்டத்திற்காக பயன்படுத்தக்கூடிய 2 அடுக்கு ராக்கெட் தொழில்நுட்பத்தை ரகசியமாக நீண்ட தூர ஏவுகணைகளாக மாற்றியிருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் கருதுகிறாங்க. இதன் மூலமே 2000 கிலோமீட்டர் வரம்பை 4000 கிலோமீட்டராக உயர்த்தியிருக்கலாம் அப்படிங்கிறது நிபுணர்களுடைய சந்தேகம். இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, நேட்டோ அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மார்க் ரூட் இருக்கா இல்லையா, அவர் என்னென்னா இந்த தாக்குதலை எங்களால் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஈரானுடைய மறுப்புக்கு இது ஒரு வகையில் வலு சேர்ப்பது போல் அமைந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தற்போது பலப்படுத்தி வரக்கூடிய சூழலை பார்க்குறோம். இன்னமும் போர் ஒரு முடிவுக்கு வரவில்லையே அப்படிங்கிற கவலை தான் உலக நாடுகள் முழுக்க இருக்கிறது. இந்த போர் ஒரு எரிசக்திக்கான சிக்கலாக மட்டும் இல்லை,
இணைய சேவையையும் முடக்கக்கூடியதாக மாறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலும் இருக்கிறதுனால விரைவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா 5 நாட்களுக்கு தன்னுடைய திட்டத்தை, அதாவது தாக்குதல் திட்டத்தை தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.